தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability. Types of events. Fifth one, complementary events. When a dice is rolled, we get the sample space capital S is equal to set of 1, 2, 3, 4, 5, 6. When a dice is rolled, ஒரு பகடையை உருட்டும் பொழுது நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? ஒன்று கிடைக்கலாம், இல்லைன்னா 2 கிடைக்கலாம், இல்லைன்னா 3 கிடைக்கலாம், இல்லைன்னா 4 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 5 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 6 கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். We get the sample space capital S is equal to set of 1, 2, 3, 4, 5, 6. Let capital E be the event of getting even numbers from S, that is 2, 4, 6. Let E be the event of getting even numbers from S. இந்த S இருக்கு இல்லையா, இந்த எஸ்லேருந்து ஈவன் நம்பர்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சியை இ அப்படின்னு வச்சுங்க. ஈவன் நம்பர்ஸ் என்னப்பா? 2, 4, 6. ஓகேவா? Let E be the event of getting even numbers from S. எஸ்லேருந்து ஈவன் நம்பர்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னு வச்சுக்கணும்? இ அப்படின்னு வச்சுக்கணும். That is E is equal to set of 2, 4, 6. Then the event of getting odd numbers from S, that is 1, 3, 5. Then the event of getting odd numbers from S, இந்த எஸ்லேருந்து மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ், மீதி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1, 3, 5 இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்னது? ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸை பெறக்கூடிய தென் எனில் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் எஸ், எஸ்லேருந்து ஆட் நம்பர்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னு வச்சுக்கலாம்? தட் இஸ் 1, 3, 5 இஸ் காம்ப்ளிமெண்டரி டு இ. இஸ் என்னென்னு வச்சுக்கிறோம்? காம்ப்ளிமெண்டரி டு இ and is denoted by E dash or E to the power of C. E dash அப்படின்னு என்னப்பா? E உடைய காம்ப்ளிமெண்டரி டு இ, அதான் என்னன்னு சொல்கிறாங்க? E dash அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் E to the power of C, அதாவது காம்ப்ளிமெண்டரி டு இ. In the above sense, E and E dash are complementary events. அதாவது ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு 2 ஈவெண்ட்ஸ் இ டேஷ். இ அப்படின்ற ஒரு ஈவெண்ட், இ டேஷ் அப்படின்ற அந்த 2 ஈவெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த 2 ஈவெண்ட்ஸையும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த 2 ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணிடணும். ஒன்று ஈயில் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் இ டேஷில் இருக்கணும். அதாவது இ அப்படின்ற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இ டேஷில் இருக்கும். இ டேஷாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இ டேஷ் என்னன்னு சொல்கிறாங்க? காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி அபோவ் சென்ஸ் இ அண்ட் இ டேஷ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். இப்போ சொல்லுங்கள், காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ்னால் என்னப்பா? ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் 2 ஈவெண்ட்ஸ் இ டேஷ் அப்படின்ற இந்த 2 ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த 2 ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிரப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Some important results. If the events E and E dash are complementary events, Eயும் E dashும் complementary events அப்படின்னா then P of E plus P of E dash is equal to 1. அதாவது இந்த இ என்ற ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டியும் இந்த இ டேஷ் அப்படின்றது இந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபபிலிட்டியும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 கிடைக்கும். ஓகேவா? இஃப் தி ஈவெண்ட்ஸ் இ அண்ட் இ டேஷ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ், இயும் இ டேஷும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1. இயுடைய ப்ரோபபிலிட்டியும் இ டேஷுடைய ப்ரோபபிலிட்டியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Two events E1 and E2 are said to be mutually exclusive events. இரண்டு ஈவெண்ட்ஸ் E1 E2 mutually exclusive events அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் E1 intersection E2 is equal to empty set, that is 5. E1 intersection E2 intersection E2 empty செட்டாக இருந்ததுன்னா, அதாவது 5 இருந்தது அப்படின்னு சொன்னால் E1ஐயும் E2வையும் என்னன்னு சொல்கிறாங்க? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 ஈவெண்ட்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னப்பா? E1 intersection E2 is equal to empty set, that is 5. Next, 2 events E1 and E2 are said to be mutually exclusive events. Mutually exclusive events எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் E1 intersection E2 is equal to empty set and E1 union E2 is equal to S. அதாவது E1 intersection E2 empty செட்டாக இருக்குன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா E1ஐயும் யூனியன் E1ஐயும் E2வும் யூனியன் சேர்த்திங்கன்னா எஸ் கிடைக்கணும். தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் E1ஐயும் E2வையும் என்னன்னு சொல்கிறாங்க? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.